ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், RRR. பெரிய நல்ல பிக்சர் தான், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அதில் ஒரு சீன் கடைசியில் வருது பாருங்க. அதாவது அந்த ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் அவரை தூக்கி இருப்பார் தோளில். கடைசி சீனில் அவர் தூக்கிட்டு போகும்போது அந்த எதிரி எந்தெந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் போகிற மாதிரி எல்லாம் நல்ல ஒரு சீன், நல்ல அமைஞ்சிருக்கு. அந்த சீன் நல்ல அழகாக இருந்தது. அந்த சீன் பார்த்த உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. அதாவது ராமாயணத்தில் எப்படின்னா, இதே மாதிரி ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது ராமன் இந்த பக்கம், ராவணன் இந்த பக்கம் இருக்கிறாரு. ராவணன் அந்த பக்கம் தேரில் உட்கார்ந்துருக்காரு. தேரில் சுழன்று அவர் போர் செய்கிறாரு. ராமனுக்கு பார்த்தோம்னா, ராமபவனுக்கு அவருக்கு தேர் இல்லை. அவருக்கு தேர் அங்கே கொண்டு வரும் சூழலும் அந்த பக்கம் இல்லை. உடனே ஹனுமான் பார்த்தாரு. என்ன செய்ய தெரியலைன்னு சொல்லி ராமபிரானை தன் தோள் மேலே ஏற்றி விட்டு அங்கே இங்கு அந்த ராவணன் எந்தெந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் ராமபிரானை தோளில் சுமந்துக்கிட்டு ஹனுமன் அந்த பக்கம் இந்த பக்கம் அவர் போகிற திசையெல்லாம் போவார். ராமன் போர் தொடுக்க வசதியாக இருக்கும். அந்த மாதிரி அவர் போருக்கு அந்த ஹனுமான் அந்த அளவுக்கு அந்த ராமபிரானுக்கு அந்த போரில் உதவி செஞ்சார். எந்தெந்த பக்கம் ராவணன் போகிறானோ அந்த பக்கமெல்லாம் ஹனுமான் ராமபிரானை தூக்கிட்டு போய் சண்டை செய்ய வச்சார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அதே மாதிரி தான் இந்த ஜூனியர் என்டிஆர் ராம் சரணை மேலே தூக்கி வச்சுட்டு, தோளில் தூக்கி வச்சுட்டு எந்தெந்த திசையில் போகிறாரோ கடைசி அந்தந்த திசையெல்லாம் இவர் ஓடுறாரு. ஓடி அந்த ஃபைட் சீன் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த ஃபைட் சீன் பார்த்த உடனே எனக்கு அந்த காட்சி தான் ஞாபகம் வந்தது. உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்வோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களானி பவந்து.